தொடர்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எப்பவுமே ஐயா ஒரு வார்த்தை சொல்வார், கர்த்தருடைய வார்த்தை இலவசமானால் மலிவு அல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரனும் இலவசமானால் மலிவு அல்ல. அவர் கூப்பிட்றப்பெல்லாம் வர்றாருன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அவரை மாதிரி என்னை விட சின்ன வயசில் இருக்கிறவங்க கூட பயணம் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். நம்ம ஊரில் பயணம் செய்யத்தே நம்மளை கையில் பிடிக்க முடியல ஒரு சிலரை. அவர் உலக நாடுகளில் இது மாதிரி 10-15 மடங்கு இருக்கிற ஊழியக்காரங்க கூட்டத்தில் பேசுகிற தேவ மனுஷன். அவருக்கு என்று ஸ்தாபனமும் நம்ம சபை மேலே வைத்த அன்பின் நிமித்தம், பாஸ்டர் மேலே வைத்த அன்பின் நிமித்தம் அவங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம கூப்பிட்றப்பெல்லாம் வராங்க. கரங்களை தட்டி ஸ்டீஃபன் தேவகுமார் ஐயா அவர்களை நாம் வரவேற்போம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வாரம் முழுக்க இலங்கையிலே கண்டி என்ற பகுதியிலும் அதைத் தொடர்ந்து பல இடங்களிலே ஆண்டு ஊழியத்தை செய்து நேற்று முதல் நாள் சென்னைக்கு வந்தேன். தொடர்ந்து கும்பகோணம், கடலூர், சீர்காழி அங்கெல்லாம் கூட்டம் முடிச்சுட்டு முந்தா நாள் தான் வந்தேன். நேற்று வரை முதல் தேதியிலிருந்து நேற்று வரை தொடர்ந்து கூட்டங்கள் இல்லாத நாட்களே இல்லை. இதை முடித்து என்னுடைய ஆராதனை, அதை முடித்து இன்னொரு வடச்சென்னையில் ஒரு ஊழியர் மரித்து போனார். அவருடைய அடக்க ஆராதனை 12 மணிக்கு. தொடர்ந்து மாலையிலே SKM என்ற ஒரு பெரிய சபையிலே மாலையிலே கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன். பாஸ்டர் வெஸ்லி சொன்னது போல முடியாத சூழ்நிலைகள் தான். ஆனால் போதகர் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் நான் நேற்று கூட அவர்கிட்ட கேட்டேன். ஆன்லைன் சர்வீஸில் பார்த்தேன் காலை ஆராதனையை. பாஸ்டர் சிறப்பாக பேசினார், நல்லா சத்தமாக பேசினார். இப்போ சொன்னேன், நீங்கள் நல்லா சத்தமாக பேசுகிறீங்கயா, இன்றைக்கி கூட நீங்கள் பேசலாமே அப்படின்னேன். இல்லைங்கய்யா, நீங்கள் முடிஞ்சால் கொஞ்சம் வாங்க அப்படின்னாரு. நானும் அவர் ஏறக்குறைய 45 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோட பழக்கம். எவ்வளோ தான் உயரமாக போனாலும் நாமாவே இருக்கணும். புரியலைங்களா? எவ்வளோ உயரமாக போனாலும் நீங்களாக இருந்தீங்கன்னா கர்த்தராக இருப்பார். சில பேருக்கு கொஞ்சம் மேலே போனாலே ஆள் தெரியல. புரியுதா உங்களுக்கு? அன்றைக்கி நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த அம்மா கேட்குறாங்க, யாருன்னு கேட்குறாங்க. பாஸ்டர் வந்திருக்கிறேன்னு. எந்த பாஸ்டர்னு கேட்குறாங்க. அநியாயமாக இல்லை இது? ஒரு வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் தான் இருக்கணும். புரிஞ்சவங்க ஆமீன்னு சொல்லணும். ஒரு வீட்டுக்கு ஒரு டேடி தான் இருக்கணும். புரியவே இல்லை. எந்த டேடின்னு கேட்டால் எப்படி? அதனால் ஒரே ஒரு பாஸ்டர் தான், அது உங்கள் பாஸ்டர் தான். நாங்களாம் வந்து போகிறவர்கள். இப்படி தான் உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடாது. இங்கே பிரசங்கம் பண்ணுறவங்கெல்லாம் வந்து சிறப்பாக பேசுகிறாங்கன்னு அப்படி கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிற சிறப்பான செய்தி ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க பிரச்சனை தொடர்ந்து கேட்டி அது உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் பரவாயில்லை. நான் பல ஆண்டுகளாக இந்த இடத்துல வருகிறேன். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது? இந்த ஆள் வந்துட்டார், ரொம்ப அறுப்பார். அன்றைக்கி ஒரு சொன்னார், என் சபையில் ஒரு சொன்னார், நீங்கள் வந்தால் ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படின்னாரு. என்ன நினைக்கிறாரு தெரில, ஒரு காமெடி பீஸ் நினைக்கிறாரு தெரில. இப்படி சந்தோஷம். எப்படியும் யாருக்காயிலும் பயன்பட்டால் மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தி அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாரும் வேதத்தை கையில் எடுத்து ஒரு நிமிஷம் எல்லோரும் வேதத்தை கையில் எடுப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். படித்த வசனங்களாக இருக்கலாம், ஆனால் ஒரு புதிய பார்வையில் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. எல்லோரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. திரும்ப முறை அப்பொழுது. ஒரு நிமிஷம். நெருக்கத்தின் பாதை, கண்ணீரின் பாதை, துன்பத்தின் பாதை,
கவனிங்க, அந்த முதல் முதல் வார்த்தை துன்பம். அடுத்த 2ஆம் வசனத்தினுடைய முதல் வார்த்தை பட்டயம். 2ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி கொலை. புரியுது உங்களுக்கு? அடுத்த வார்த்தை 4ஆம் வசனம் சிறைச்சாலை. சிறைச்சாலை. 5ஆம் வசனம் சிறைச்சாலை. அப்பொழுது இந்த நாளின் செய்தி என்னவென்றால், இந்த புதிய மாதத்தில் தேவன் சொல்லுகிறார், நீ எங்கெல்லாம் எந்த சூழ்நிலை இருக்கிறாயோ அந்த சூழ்நிலையில் அவர் தேவன் கடந்து வருகிறார். சொல்லுங்க, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அந்த அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த நாளின் செய்தி தமிழின் போடுவீங்களா? சொல்லுங்க, சிறைச்சாலையில் வெளிச்சம். இந்த சிறைச்சாலை என்ற இந்த வார்த்தையின் பொருள் என்னவென்றால், அழுத்தங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள், பாடுகள், நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அதான் பிரிசன் என்ற வார்த்தையின் பொருள். அங்கே சுயாதீனம் இல்லை, அங்கே விடுதலை இல்லை, அங்கே பாதுகாப்பு இல்லை, அங்கே பராமரிப்பு இல்லை, தேவைகள் சந்திக்கப்படுவதில்லை. ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், சிறைச்சாலை இல்லாத மனிதர்களே இல்லை. மனதிலே சிறைச்சாலை, எண்ணங்களிலே சிறைச்சாலை, வாழ்க்கையிலே சிறைச்சாலை. அதை நான் போட்டிருப்பேன், பிரிசன் இன் பெயின். அதில் கூட போட்டிருக்கிறேன். நம்ம இங்கிலீஷில் பாருங்கள், பிரிசன், அதாவது பிரிசன் இன் பீப்புள். சில நேரங்களில் அன்பானவளை நீங்கள் நினைக்கக்கூடாது, இப்போ நாங்கள்லாம் முதல் குறிப்பு, முதல் நம்பர் 1 பிரிசன் ஆஃப் பீப்புள். எல்லாருக்குமே ஒரு சிறைச்சாலை இருக்கும். மேடையில் அங்கே பேசுகிறோமே, நினைக்கிறீங்க நாங்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறோம், ரொம்ப பிரபலமாக இல்லை. எங்களுக்குள்ளே 1000 சிறைச்சாலை இருக்கிறது, மன அழுத்தங்கள் இருக்கிறது. மன அழுத்தங்கள் இல்லாத மனிதர்களே இல்லை. இன்னைக்கு யாரை கேளுங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? டிப்ரெஷன். ஒரு பிஸ்னஸ் மேனை கேளுங்க, மன அழுத்தம். ஒரு பையனை கேளுங்க, மன அழுத்தம். ஒரு மனைவியை கேளுங்க, மன அழுத்தம். புருஷனை கேளுங்க, மன அழுத்தம். மன அழுத்தம் இல்லாத மனிதர்களே இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அந்த மன அழுத்தத்திலே அவர் உங்களோடு கூட இருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், அங்கே அப்பொழுது. அந்த அப்பொழுது என்ற வார்த்தையின் பொருள் இடம். இந்த காலை வேளையில் உங்களுடைய நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், wherever you are, நீ எங்கெல்லாம் இருக்கிறியோ அங்கெல்லாம் நான் வருவேன். யோசித்து பாருங்க, அந்த சிறைச்சாலைக்குள்ளே எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு போராட்டம், எனக்கு ஒரு பாடு, எனக்கு ஒரு ஏதாவது எதிர்மறையான சம்பவங்கள், nobody will come. ஃபோன் பண்ணி பாருங்கள், முடிஞ்சால் வரேன். ஃபோன் பண்ணி பாருங்கள், நான் இன்னொரு ஊரில் இருக்கிறேன். ஃபோன் பண்ணி பாருங்கள், எனக்கே ஒரு வேலை இருக்குது, எனக்கே ஒரு பலவீனம் இருக்குது. நீ யாரையும் நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம். ஆனால் உங்கள் சூழ்நிலையை அறிந்தவர் கர்த்தர் ஒருத்தர் தான். சொல்லுங்கள், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் சிறைச்சாலைக்கு வந்தான். ஹலோ, அரண்மனைக்குள்ளே வருவது எல்லாருக்கும் அது சுலபம். வாழ்க்கை செழித்திருக்கும் போது நீங்கள் எல்லாம் மம்மி தான். ஆனால் இல்லைன்னா நீங்கள் டம்மி தான். கொடுத்தீங்கன்னா நீங்கள் தாய், கொடுக்கலன்னா நீங்கள் பேய். கொடுத்தா அத்தான், கொடுக்கலாம் அவன் செத்தான். புரியுதா? இதுதான் வாழ்க்கை. ஆனால் வாழ்ந்திருக்கும் போது உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. பானையிலே சோறு இருந்தால் பூனைகள்லாம் இருக்கும். ஆனால் பானையிலே சோறு இல்லைன்னா அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்தில். இதுதான் உலகம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய சிறைச்சாலையிலே கவனிங்க, நான் அழைத்தவர் வரல, என்னுடைய சூழ்நிலை அறிந்தவர், என் இல்லாமை அறிந்தவர், என் வேதனைகளை அறிந்தவர். மனிதனுக்கு மொழி தெரியும், என்னை படைத்தவருக்கு என் உணர்ச்சிகளே தெரியும். You understand my feelings. Man knows the word, but God understand what I feel. அந்த வார்த்தையை கேளுங்க, கர்த்தருடைய தூதன். கவனிங்க, அந்த ஆரம்பத்தில் அந்த முதல் குறிப்பு போட்டு தம்பி, இது பாவிகளுக்கு ஏற்படுகிற சம்பவம் அல்ல. அநேக மக்களுக்கு வாழ்க்கையே ஒரு சிறைச்சாலை தான். உங்களுக்கு கேட்டு பாருங்களேன், எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே சொல்லுவீங்க, என் புருஷன் எனக்கு ஒரு ஜெயில் தாங்க. இவர் சொல்லுவார், என் வீடே ஒரு ஜெயில் தான். அண்ணாதுரை காலம் சென்று தமிழக முதல்வர் அண்ணாதுரை சொன்னார், திருமணம் என்பது ஒரு சிறைச்சாலை.
வெளியிருக்கிற எப்போ உள்ளே போகலான்னு பார்க்குறான், உள்ளே இருக்கிற எப்போ வெளியே வரலான்னு பார்க்குறான். புரியவே இல்லை. திருமணம் என்பது ஒரு சிறைச்சாலை. உள்ளே இருக்கிறவன் எப்போ வெளியே போகலான்னு பார்க்குறான். என்னடி பார்க்குறீங்க? என் மனைவி ஊருக்கு போயிட்டா, புரிஞ்சா சரிதான். ஆனால் வெளியே இருக்கிறவன் சொல்கிறான் உள்ளே எப்போ போகலான்றான். புரியுதா அவங்களுக்கு? அதனால தான் கண்டதே அடைந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவின்றான். ஆண்டவர் மகாதேவியும் கொடுப்பார், பின்னால் மரணதேவியும் கொடுத்துருவார். புரியவே இல்லை. அந்த வார்த்தையை போடுங்க. சிறைச்சாலை இல்லாத வாழ்க்கையே இல்லை. இது சிறைச்சாலை தெரியுமா? அடுத்த குறிப்பு நம்முடைய சம்பவங்கள், சூழ்நிலைகள், மனிதர்கள் இது வரும்போது என்ன பண்ண தெரியுமா? நம்ம வாழ்க்கையை கட்டி போடுகிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இட் பேரலைஸ்ட். எல்லாருக்கும் உண்டு. அதை நாங்கள் கடந்து வந்திருக்கிறேன். 55 ஆண்டுகளாக ஆண்டவரோடு வாழ்கிறேன். 53 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தின் பாதையில் இருக்கிறேன். பல நேரங்கள் சம்பவங்கள், மனிதர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நம்ம ஜெபிக்கவே முடியறதில்லை. நேற்று ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணான். என்ன சொல்கிறான்னா, உன்னை நக்கீரனில் போடு வேண்டாம். எனக்கு நக்கீரனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. புரியுது அவங்களுக்கு? ஏதோ ஒரு மிரட்டல். அது எல்லாருக்கும் வரும். எல்லாம் பாருங்கள், பாடுகள் இல்லாத ஊழியர்களே இல்லை. பாடுகள் இல்லாத ஊழியர்கள், நல்ல ஊழியனுக்கு அடையாளமே பாடுகள் தான். மோகன் சி அவர்கள் மேலே ஏறக்கு 20,000 கேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. தெரியல எனக்கு. இன்றைக்கு விமர்சிக்கப்படாத ஊழியர்களே கிடையாது. அப்படியானால் அது வரும்போது தமிழில் போடுங்க தம்பி, இட் பேரலைஸ். அது நம்மை அப்படியே அதாவது ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல, கைத்தட்ட முடியல, பாட முடியல, ஆராதிக்க முடியல, நடைப்பணமாக நம்மை மாற்றி விடுகிறது. இந்த சிறைச்சாலையின் அனுபவம் நன்றாக கவனிக்க வேண்டும். இது ஒரு பாவிக்கு நேர்ந்த ஒன்று அல்ல, ஒரு தேவ மனிதனுக்கு. தேவனால் அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நீ சீமோனா இருக்கிறாய், உன்னை நான் பேதுருவாய் மாற்றுகிறேன். நாணலை போல் இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் கற்பாறையாய் மாற்றினார். திரும்ப சொல்லுகிறேன், மணலாய் இருந்தவனை ஆண்டவர் பாறையாக்கினார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதன்தான் பேதுரு. அந்த வாழ்க்கையில் சொல்லப்பட்ட நம்பர் 1 எல்லாம் படிங்க, ஏரோது. சொல்லுங்க எல்லாரும். ஏரோது இல்லாத குடும்பங்களே இல்லை. உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு ஏரோது இருப்பார், உங்கள் குடும்பத்தில் ஒரு ஏரோது இருப்பார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏரோது இருப்பார். வில்லன்கள் இல்லாத கதைகளே இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஆல்வேஸ் there are some competitors. போட்டியாளர்கள் இல்லாத வேலையே இல்லை. இப்போ யாராக இருந்தாலும், இப்போ இவர் இருக்கிறாருன்னா அவர் பண்ணுற பிஸ்னஸில், அதே பிஸ்னஸில் there are some competitors. உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க. ஆனால் எத்தனை ஏரோது வந்தாலும் அத்தனையும் ஆண்டவர் பார்க்க நல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இப்படியே கை வச்சிங்கன்னா அப்படி தான் கை வச்சுக்கணும். புரிஞ்சுதா? பாருங்க, இங்கே உள்ளே வரும்போதே வெளியவே உங்கள் கவலைகள், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய போராட்டம், உங்களுடைய சிறைச்சாலை அதெல்லாம் போட்டுட்டு வெளியே வாங்க. அப்போ தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பேசுவார். எவ்ரி மேன் ஆஸ் அ பிரிசன். இங்கே நல்லா கவனிங்க. நீ எவ்வளோ பெரிய ஊழியக்கார் எடுத்துக்கொள்ளுங்க. நான் பெரியாவோட 16 ஆண்டுகள் ஊழியம் செய்தேன். அவர் அந்த அளவுக்கு யாரும் அவரோட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. 16 ஆண்டுகள் காலை முதல் இரவு நேரம் வரை 16 ஆண்டுகள் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன், அவரோடு பயணித்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் தெரியும். அவருடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவருடைய எல்லா இடங்கள்லேருந்து எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட தேவ மனிதனுக்கு 1000 சிறைச்சாலை. அதை நான் கண்ணால் கண்டவன். அப்படியே நான் நினைக்கக்கூடாது. அன்பானவளே, அவர் சிறப்பாக இருக்கிறார், இவர் சிறப்பாக இருக்கிறார். அந்த தமிழில் அந்த தம்பி போட்டாருங்க. சொல்லுங்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் சிறைச்சாலை உண்டு. சிறைச்சாலை இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனால் அந்த சிறைச்சாலையில் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். அப்படிங்க, யுவர் பிரிசன் வில் டர்ன் இன்டு ஒரு பேலஸ். உங்கள் சிறைச்சாலையே உங்களுக்கு அரண்மனையாய் மாறும். நம்புறீங்களா? உங்கள் சிறைச்சாலை உங்களுக்கு அரண்மனையாய் மாறும். யோசேப்பின் சிறைச்சாலைத்தான் அவனை எகிப்துக்கு அதிபதியாய் கொண்டு போனது. இந்த காலை வேளையில் என் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்பர் 1 எல்லாம் சொல்லுங்கள். அந்த வார்த்தை
2ஆம் வசனம், 2ஆம் வசனத்தினுடைய வார்த்தை பட்டயம். என்னங்க? பைபிள் பாருங்க, பட்டயம். 2வது கொலை. இதுதான் வாழ்க்கை. இது இல்லாத மனிதர்களே இல்லை உலகத்தில், எல்லாருக்கும் இது உண்டு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், எல்லாம் சொல்லுங்க, அங்கே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அங்கே. எங்கே? அது தெரியாதா? துன்பத்தில், சிறைச்சாலையில், என் ஏழ்மையில், என் இல்லாமையில். கவனிங்க, சில நேரங்களில் நம்முடைய துன்பங்களை சொல்ல முடியாது, சொன்னால் யாருக்கும் புரியாது. ஊமையின் கனவை சொல்ல முடியாது, சொன்னால் யாருக்கும் புரியாது. இதுதான் வாழ்க்கை. புரியுதா? உங்களுக்கு புரியுதா? ஊமையின் கனவை சொல்ல முடியாது, சொன்னால் யாருக்குமே. ஊமை பரலோகம் போயிட்டு வந்தான் ஒரு நாள், உண்மையாக பரலோகம் போனான். அதை அவன் சொல்கிறான் அவங்க பாஸ்டர்கிட்ட, பே 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 அப்படின்றான். சிரிக்கிறார் பார்த்தீங்களா பாஸ்டர்? ஊழியக்காரே சிரிக்கிறாரு. அவன் பாரத்தோடு சொல்கிறான், யாருங்க இது? ஓ இவரா நீங்களா? வளர்ந்தவர், அறிந்தவர், புரிந்தவர், அவரே சிரிக்கிறார். அப்போ அறிந்தவரே சிரிக்கும் போது அறியா என்ன சொல்லுவான்? ஏதோ பிதற்றுறான். திரும்ப சொல்கிறேன், உலகத்துக்கு உங்கள் வாழ்க்கை வார்த்தைகள் பிதற்றலாக இருக்கும், ஆனால் தேவனுக்கு அது மிகப்பெரிய ஜபமாக இருக்கும். நீங்கள் உலகம் சொல்லலாம், ஏதோ இந்த லூசு வளருது, பைத்தியம். புரியுதா உங்களுக்கு? உங்கள் வீட்டுக்காரே சொல்கிறார், தம்பி அந்த வசனம் போடுமா, அந்த வார்த்தையை போடுங்களேன். கவனிங்க, இந்த சிறைச்சாலையை மேற்கொள்ள ஒரே வழி அறிவல்ல, திறமை அல்ல, ஆற்றல் அல்ல, மனித பலன் அல்ல, எதுவுமே அல்ல. எல்லாரும் கர்த்தருடைய பைபிளை வைத்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த என்னுடைய சிறைச்சாலையை மாற்றும். இது என் அனுபவம், எங்கள் அனுபவம். திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய வெளிச்சம்தான், அதாவது வார்த்தை ஒன்றுதான் சிறைச்சாலை மாற்றும். தம்பி, நீங்கள் சகல கலா வல்லவராக இருக்கலாம், நீங்கள் ஆளினால் அழகுதுறையாக கூட இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் உங்களை மாற்றாது. கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் மாற்றும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அறிவு திரும்ப சொல்லுகிறேன், உணர்ச்சிகளும் அறிவும் கைவிட்டு விடும், வார்த்தை கைவிடாது. உணர்ச்சி தெரியுமா? இன்னைக்கு எல்லாருமே 100க்கு 99 பேர் உணர்ச்சிகளை நம்பித்தான் வாழறோம். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு போகலாமா போவேனாவா? புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு சிந்தனை தெரியுமா? இவர் எப்போ முடிப்பார், நான் எப்போ கடைக்கு போவேன், அது எலும்பா கிடைக்குமா சதையாக கிடைக்குமா? புரிய மாட்டேதில்லை. உணர்ச்சிகளும் அறிவும் நிரந்தரமானதல்ல, இந்த வார்த்தை தான் நிரந்தரம். எல்லாம் பைபிளை கையில் சொல்லுங்க, நான் இதை நம்புறேன்னு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. உணர்ச்சியை நம்பலை, அறிவை நம்பலை, என் ஆற்றலை நம்பலை, எதையுமே நம்பலை, இந்த உலகத்தில் யாரையும் நம்பலை. யாரை நம்பி நான் பிறந்தேன்? இவரை நம்பித்தான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஸோ திரும்ப சொல்லுகிறேன், அந்த வார்த்தை என்ன சொல்லுங்க. அப்பொழுது, அது நேரம் சொல்லுவாங்கல்ல, நேரம் சரியில்லை பிரதர். இல்லைங்க, அந்த சரியில்லாத நேரத்தில் தான் அவர் நிற்கிறாரு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு சின்ன விஷயம் கேட்குறீங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஸ்மூத்தாக போகுது, புரியுதா உங்களுக்கு? அண்ணன் வருவார், தம்பி வருவார், மகன் வருவார், மருமகன் வருவார், எல்லாம் வருவாங்க. ஆனால் எல்லாம் மாறும்போது அங்கே ஒருத்தருவே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? என்னோட அனுபவம், நான் கடந்து போகிற பல கண்ணீரின் பாதையில் நான் யாரை நம்பினேனோ, யார் எனக்கு உதவியாக இருப்பார்னு நினைத்தேனோ, அவங்களே அங்கே இருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. தமிழ் அந்த வார்த்தையை போடுங்க, சொல்லுங்கள். அப்பொழுது சொல்லுங்க. நேரம். எல்லாருக்கும் ஒரே நேரம் தானே? ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், நீ கல்யாணம் பண்ணுறீங்களே, நேரங்காலம் பார்க்குறீங்களே? புரிய மாட்டேங்குது. ஆடி மாதம் கல்யாணம் பண்ணவங்களாம் கை தூக்குங்க. ஆடி மாதம் கல்யாணம் பண்ணவங்கெல்லாம். தமிழ் மாதம் தெரியாதோ? ஆகஸ்ட் மாதம். யாருங்க இவரா? அவர் பெரியார் வழியில் வந்தவர். புரியுது? செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணவங்கெல்லாம் தம்பி அதையே போடுங்களேன். அந்த நேரம் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணவங்கெல்லாம் மனசாட்சியே இல்லை உங்களுக்கெல்லாம். சனிக்கிழமை கல்யாணம் பண்ணவங்கெல்லாம். நான் தமிழ் தானே பேசுகிறேன், தமிழ் புரியுது இல்லை? அப்போ நீங்கள் கூட என்ன பார்க்குறீங்க? என்னங்க மனசாட்சியில் உங்களுக்கெல்லாம்? எனக்கு ஆடி மாதம் அமாவாசை அன்றைக்கி நான் கல்யாணம் பண்ணேன். கூகுளில் போட்டு பாருங்கள், 8/8/83 அன்றைக்கி அமாவாசை.
சிறப்பாக இருக்கிறேன். 3 பிள்ளைகள், 4 பேர பிள்ளைங்க, நல்ல ஊழியம், நல்ல வாழ்க்கை. ஒரு கை திட்டக்கூடாதா? எனக்கு இல்லை, கவனிங்க. அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன், கடினமான நாட்கள் வெற்றி நாட்களாய் மாறும். எல்லாம் வாயத்தின சொல்லுங்க. எல்லாம் வாயத்தர சொல்லுங்க. என் கடினமான நாட்கள் எல்லாருக்கும், அதாவது அதாவது the days of difficulties எல்லாருக்கும் உண்டு. ஐயா இருக்கார் இல்லையா, அது அவர் கடினமான நாட்கள் தான். இப்போ நான் அதை கடந்து வந்தேன். 3 மாதம் படுத்த படுக்கையில் இருந்தேன். அப்போலோ மருத்துவமனையிலே 13 நாள், 10 அடைப்பு, 5 வெயின்ஸ் போட்டது உள்ள. இப்படி 3 மாதங்கள் சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் அழுத நாட்கள்லாம் உண்டு. எங்கள் வீட்டில் ஒரு பழைய ஒரு பெண்டுலம் உள்ள ஒரு கடியார் இருக்குது. அது அடிக்கும் 12, 11, 12, 1, 2, 3, 4 அடிக்கும். அதெல்லாம் காதில் கேட்கும். தூங்கவே முடியாது. அழுகைனா அழுகை. ஆனால் ஒன்று தெரியும், அந்த வார்த்தையை போடுங்க தம்பி, கடினமான நாட்கள். சொல்லுங்கள் எல்லாரும். God will turn my difficult days into victory. சொல்லுங்க, கடினமான நாட்களை எல்லாம் கரங்களை உயர்த்தி, கடினமான நாட்களை சொல்லுங்க, கடினமான நாட்களை களிப்பின் நாட்களாய் மாற்றுவார். என் அழுகையின் நாட்களை ஆர்ப்பரிப்பின் நாளாய் மாற்றுவார். என் துன்பத்தின் நாட்களை துதிக்கும் நாட்களாய் மாற்றுவார். நம்புறீங்களா? எல்லாருக்கும் அது உண்டு. திரும்ப சொல்லுகிறேன், இது இல்லாத மனிதர்களே இல்லை. நினைக்கக்கூடாது, நாங்கள்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறதுனால, புரியுது அவங்களுக்கு, நல்ல கார் வச்சிருக்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களை விட எங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள். இப்படி சொன்னவங்களுக்கு புரியும். நாங்கள் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனை கண்விழித்துக் கொள்ளுகிறது. என்னடி பார்க்குறீங்க? உண்மையாக போயா? நாங்கள் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே. ஒரு நாள் ஒருத்தர் ஒரு அம்மா 1:15 மணி 3 மணிக்கு ஃபோன் பண்ணுது ஒரு பிரச்சனைக்காக. ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த அம்மா கேட்குது, இன்னும் சுருக்கமாக ஜெபம் பண்ணுறீங்கன்னு. 3 மணிக்கு எப்படி ஜெபம் பண்ணுறது? புரியவே மாட்டேன்தில்ல. நல்ல கவனிங்க, ஃபோன் எங்களுக்காகத்தான், உங்களுக்காக இல்லை. எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் வச்சுருக்கிற மொபைல் ஃபோன் எதுக்கு தான்? ஒருத்தர் கேட்குறார், ஃபோன் வச்சுக்கிறீங்களே எடுக்க மாட்டீங்களான்னு. நீ உனக்கு எடுக்கிறதுக்கான ஃபோன் வாங்கி வச்சுருக்கிறேன். புரியவே மாட்டேங்குது. ஃபோன் வச்சுருந்தா நீங்கள் சொல்லும் போதெல்லாம் அங்கே எடுக்கணுமா? உங்கள் வீட்டுக்காரர் எடுக்க மாட்டேன்றார், சிக்னல் கிடைக்கலன்றார். பக்கத்தில் இருந்துக்கினேன். அந்தாலும் இங்கே தான் இருக்கிறாரு, சிக்னல் கிடைக்கலன்றான். அப்புறம்னு கேட்டார். புரியவே மாட்டேங்குது. முன்னால் அப்புறம் இப்போ சிக்னல் கிடைக்கல, ஃபோனை வெயி. இன்னும் ரொம்ப இப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணுறேன். என்ன மனைவிக்கு சிக்னல் கிடைக்கல, ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் சிக்னல் கிடைக்குது. எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆமீன் கூட சொல்ல மாட்டீங்களா? இல்லை, எங்கள் புருஷன் ரொம்ப நல்லவர், எங்கள் உத்தம புருஷன். முதல்ல உங்கள் ஃபோனை, அவர் ஃபோனை உங்களால் பார்க்க முடியுதா? அவர் ஃபோனை உங்களால் பார்க்க முடியுதான்னு கேட்டேன். ஓடி வந்து பிடுங்குறாரு அவர். இவர் வேறு ஆவியில் வேறு நிரம்புறாரு, ஒரு அந்நிய பாஷையாக கொளுத்துறாரு. ஆனால் ஃபோன் வந்தால் ஓடி போய் பிடுங்குறாரு. தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா? அதான் அப்படி உங்களுக்கு புரியல. போக போக புரியும் இந்த போயின் வாசனை. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க. அங்கே வசனம் பேசும்போது கண்ணலக்கை வச்சுக்கிறீங்க, இது மாதிரி காமெடி சொல்லும்போது ஹீன்னு பல காட்டுறீங்க. உங்கள் இருதயம் எங்கேயோ அங்கேயே நீங்கள். புரியுதில்ல? நான் சில பேர் பார்க்குறேன், கொடுமையாக இல்லை. நீங்கள் கடினமாக இருந்தால் வாழ்க்கையே கடினமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஆண்டவருக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா வெற்றியின் நாட்களாய் மாறும். சொல்லுங்கள், ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாட்கள் அதெல்லாம் கடினமான நாட்கள் இருந்து தான் வெற்றியின் நாட்கள். திரும்ப சொல்லுகிறேன், அந்த கடினமான நாட்களில் கடந்து போகவும் செய்வார், அதில் வளரவும் செய்வார். சொல்லுங்க, ஐ கேன் கோ த்ரூ அண்ட் ஆல்சோ க்ரோ த்ரூ. கடந்தும் போவேன், அதில் வளர்ந்தும் போவேன். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் சொல்லுங்க. நான் சொல்ல வந்த வார்த்தையை கவனிங்க. இந்த கடினமான நேரங்களை மேற்கொள்ள ஒரே வழி, தம்பி சிறப்பாக போட்டிருக்காரு. சொல்லுங்க, ஒரே வழி. பக்கத்து சொல்லுங்க, ஒரே வழி. சத்தமாக சொல்லுங்க, எங்கேயும் ஓடாதீங்க. சத்தமாக சொல்லுங்க, அப்துல் காதரை போய் தேடாதீங்க.
என்னடி பார்க்குறீங்க? அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். அது ஒரு ஊழியக்கார் வீடு. அவர் மனைவி சிக்கா இருக்கிறாங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. அவர் சொல்கிறாரு, என் மனைவிக்கு யாரோ சூனி வச்சுட்டாங்க ஏன்றாரு. ஒரு பாஸ்டர். அநியாயமாக இல்லை இதெல்லாம். எங்கள் வீட்டில் 19 தகுதி எடுத்தேன் நான். புரியுதா உங்களுக்கு? நான் அதாவது இந்து மார்க்கத்து வந்ததுனால என்னோடய தகப்பனார் முதல்ல திட்டினார், அப்புறம் அழுதார், அப்புறம் தற்கொலை பண்ணி போனார். எதுவுமே சாதிக்க முடியாது அவரால். கடைசியில் மந்திரவாதிகிட்ட போனார். ஒரு நாள் அவர் கேட்டிருக்காரு அவங்ககிட்ட போய், என்னப்பா இவ்வளோ காசு கொடுத்தனே, அவன் இன்னும் தீவிரமாக இருக்கிறானே, அவன் மாறவே இல்லையான்னு. அதுக்கு அந்த ஆள் சொன்னானா, நான் இவ்வளோ செஞ்சு அவன் மாறலைன்னா அவன் கும்புற சாமி பெரிய சாமியாக இருக்கேன்யா, அவனை தொந்தரவு பண்ணாத விட்டுடு அப்படின்ட்டானான். இது அவர் வாயால் சொல்கிறார். சிஸ்டர், நான் சொல்கிறது கொஞ்சம் கூட கேட்க மாட்டீங்களா? உங்களை தான் உணர்ச்சியே கிடையாதா? உங்களை தான் கேட்டுருக்கிறேன். நான் இதோட அடுத்த வருஷம் தான் வருவேன், அதனால் எனக்கு கவலையே இல்லை. ஒன்று சொல்கிறாரு ஒருத்தர், ஆமேன். உங்களுக்கே தெரியாது ஒரு பெரிய சாமின்னு. பேர் பெரிய சாமி, ஆனால் உள்ள கருத்துலாம் பிசாசு. சொல்லுங்கள், அவர் ரொம்ப பெரிய சாமின்னு சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்கள். சிறைச்சாலை மாற்ற முடியும், ஏரோதை மாற்ற முடியும், கடினமான மக்களை மாற்ற முடியும், துன்பத்தை மாற்ற முடியும், எனக்கு வருகிற மிரட்டல்களை எல்லாம் மாற்ற முடியும். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, ஒரே வழி. சத்தமாக ஒரே வழி. சத்தமாக சொல்லுங்க. கவனிங்க, இந்த கடினத்தை ஆண்டவர் சந்தித்தார். அவர் கடினமான நாட்கள் இல்லையா? சதுசேயர், பரிசேயர், வேதபாரகர், ஏரோது, அத்தனை பேரையும் அவர் மீட் பண்ணார். சொல்லுங்க, அவர் வெற்றி சிறந்தார், நானும் வெற்றி சிறப்பேன். சத்தமாக சொல்லுங்க. அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அப்போ என்ன தோல்விடை செய்வாரா? ஹலோ, புரியுதா உங்களுக்கு? இப்போது நான் நல்லா படித்து என் பையன் முட்டாளாக இருந்தால் எனக்கு எவ்வளோ அசிங்கம் இல்லை? முன்னாடி பார்க்குறீங்க. நீங்கள் நல்லா இருந்து உங்கள் பையன் பிச்சைக்காரனாக இருந்தால் எப்படி இருப்பீங்க? சொல்லுங்கள், வெற்றி சிறந்தார், என்னையும் வெற்றி சிறக்க பண்ணுவார். இன்னொரு முறை சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள். பாஸ்டர் கூட பார்த்து சொல்லுங்கள், உங்கள் கடினமான நாட்கள் வெற்றி நாட்களாய் மாறுங்கய்யா. God will turn your days of difficulties to the days of victory. நம்புறீங்களா? எல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற கடினம் தான், ஆனால் இந்த கடினம் ரொம்ப நாள் நிற்காது. சொல்லுங்க எல்லாருமே. அது வேதத்தில் ஒரு வசனம், யோபின் புஸ்தகத்தில், உன்னுடைய வருத்தம் கடந்து போகிற தண்ணீரை போல. சொல்லுங்க, கடந்து போகிற தண்ணீரை போல. தமிழ் புரியுதா? புரியுதா உங்களுக்கு? 2 நிமிஷம் மட்டும் பாருங்க. சொல்லுங்க, என் வருத்தம் கடந்து போகிற தண்ணீரை போல. சொல்லுங்க, இதுவும் கடந்து போகும். சத்தமா பக்கத்தில் சொல்லுங்க, கடந்து போகும். சத்தமா சொல்லுங்க. நீ கடினமா இருங்க, கடினமே சொல்லும் என்னை விட ரொம்ப கடினம். புரியவே இல்லைல்ல? நீங்க உறுதியா இருங்க, கடினமா இருங்க, கடினமே சொல்லும் என்னை விட ரொம்ப கடினமா இருக்கிற. தமிழ் தானே பேசுறேன். அந்த அம்மா நான் பார்க்குறேன், அந்த அம்மா திரும்ப முறைச்சி பார்க்குது. சூப்பர் நடிப்பு. சில பேருக்கு பிரசங்கம் பண்ணுவோம், அவன் அவனை பார்ப்பான். பார்த்துக்கிறீங்களா? நம்ம அவனு தான் பேசின்னு இருக்கிறோம், அவன் அவனை பார்க்குறான். பயங்கரமான நடிப்பு. சொல்லுங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் இன்னொரு முறையாக சொல்லுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. யோசித்து பாருங்க. நம்ம நினைக்கிறோம், அன்பான நல்ல கவனிங்க, அதாவது சில நேரங்கள் எப்படி நினைக்கிறோம், வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும்போது தேவன் இருப்பார். இல்லை, உன் அந்த சிறைச்சாலையில் உன்னோடு கூட இருக்கிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, அது யாரும் விரும்பாத இடம், ஆனால் தேவன் விரும்புகிற இடம். எனக்கு வாழ்க்கையில் 2 இடம் பிடிக்காது. எனக்கு 2 இடம் எனக்கு பிடிக்காது. ஒன்று ஆஸ்பத்திரி, இன்னொன்று போலீஸ் ஸ்டேஷன். எப்படி பார்க்குறீங்க? ஆனால் ஆண்டு சொல்லி கொடுத்த இடம், நான் அங்கேயே நிற்கிறேன். சொல்லுங்க, அப்பொழுது. அந்த தம்பி போடுங்க தம்பி. அப்பொழுது அங்கே அவர் எங்கே வராரு? எங்கே வராருங்க? நான் பல முறை வெளிநாடுகளில் சிறைச்சாலைக்கு போயிருக்கிறேன். விசிட் பண்ணுறதுக்காக போலண்ட் என்ற தேசத்துக்கு போனேன் சமீபத்தில், கொஞ்ச நாளைக்கு முன்னால். அங்கே தான் யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், ஆல்ஸ்விட்ச் என்ற இடத்துல. அந்த சிறைச்சாலையினுடைய அந்த அந்த கேட்டுடைய அந்த கீயே இவ்வளோ பெருசாக இருக்குது. மிகப்படத்தில் இல்லைங்க, இவ்வளோ பெருசாக இருக்குது. அது
அப்படின்னா அந்த அந்த கதவு எவ்வளோ பெருசாக இருக்கும். அன்பானவர்களே, அது எவ்வளோ கடினமான கதவாக இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற வல்லவர். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. அதில் ஒரு போட்டிருக்குது, தானாகவே திறந்தது. அந்த வசனம் படித்து பாருங்க, தானாகவே. அப்படி எழுப்பி அந்த வசனத்தை படித்து பாருங்களேன். 10ஆம் வசனம், 10ஆம் வசனம். முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும், எஸ் இல்லைங்க, தானா எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்ல. ஆங்கிலத்தில் ஒன் டச் எல்லாம் சொல்லுங்க, ஒன் டச். சத்தமாக சொல்லுங்களேன். நீ தொட்டால் போதும், நீ சொன்னால் போதும். நல்ல ஆச்சரியமா இல்லை? சொல்லுங்க, தானாய். சொல்லுங்க, தானாய். தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லை, அவர் நினைச்சார்னா தானாய் எல்லாமே திறந்துக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று, ஆலயம், வார்த்தை, ஜெபம். சொல்லுங்க, தானாய். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, தானாய். ஐயா கூட சொல்லுங்க, தானாக. திரும்ப சொல்லுகிறேன், the days of difficulties will the days of your delight. உன்னுடைய கடினமான நாட்கள் ஆண்டவர் களிப்பின் நாட்களாய் மாற்றுவார். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் அதிலிருந்து வெளிவதற்கு முயற்சி பண்ண வேண்டாம், தானாகவே போயிடும். சொல்லுங்க, தானாகவே. வறுமை தானாகவே, வியாதி, பிரச்சனை, போராட்டம், ஏரோது, பிசாசு, பில்லி சூனியம். சத்தமா இவர் சொல்ற, மனைவி சொல்லக்கூடாதான்னு கேட்கிறார் ஒருத்தர். அது போவாது. இந்த வாஸ்து சாஸ்திரத்தில் எல்லாம் மாத்துன்னு சொல்றான், ஒன்றை தவிர. அதை மாற்றி இதை மாற்றுன்றான். எதை மாற்ற சொல்லலை, பாஸ்டர் மட்டும் செய்ய போகிறாங்க, அது வேறு. சொல்லுங்க, தானாக. எல்லாம் சொல்லுங்க, தானாக. The reason is just ஆண்டவர், அதாவது இந்த டியூல் சிமன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு வார்த்தை இருக்குது, தானாக. கவனிங்க, அது தானாக திறக்கும், என்னை தட்டி திறக்கும். என்னை தட்டினாரு, ஆனால் கதவு தானாக திறந்துச்சு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, தட்டி. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, தூங்குறாள், ஜபத்து பண்ணுறவங்கள சொல்லுங்க, தட்டி. இவ்வளோ கத்தி கத்துற இருந்தாலும் கத்துறாரு, புரியுதுங்களா? 5 பைபாஸ் பண்ணிக்கிறான் இருந்தாலும் இவ்வளோ கத்துறாரு, நீ இப்படி தூங்குறியம்மா நினைக்கிறீங்களா? அப்துல் கலாமா அப்படி ஆழ்ந்த சிந்தனை இருக்கிறீங்க. சொல்லுங்க, தட்டி. 2 விஷயம் சொல்ல போகிறேன். ஆண்டவர் தட்டினார்னா, நீதிமான் பிழைப்பான், துன்மார்க்கன் மரிப்பான். நம்புறீங்களா? நீதிமான் பிழைப்பான், துன்மார்க்கன். புரியுதா உங்களுக்கு? பேதுருவை தட்டினாரு, வெளியே வந்தான். ஏறுவதை தட்டினாரு, புழு புழுத்து செத்தான். உங்களுக்கு என்ன வேணும்? நாங்கள் தட்டினா நீங்கள் முடிச்சுக்கணும். புரியவே மாட்டேன்ல. அவர் தட்டினான்னு என்ன ஆகிடும் பாருங்க. ஒரே ஒன்று தான், மேகஸ்தம்பம் இஸ்ரவேலருக்கு வெளிச்சம், எகிப்தியனுக்கு இருள். சொல்லுங்க, எல்லாரும் பைபிளை கையில் எடுத்து சொல்லுங்க. எனக்கு வெளிச்சம், அடுத்தவனுக்கு இருள். எனக்கு பௌர்ணமி, அவனுக்கு அமாவாசை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அந்த உடன்படிக்கையின் பெட்டி, ஒருத்தனுக்கு ஆசீர்வாதம், இன்னொருத்தனுக்கு செத்தான். புரியுதா? புரியலீங்களா? ஒருத்தனுக்கு செத்தான், இன்னொருத்தனுக்கு. சொல்லுங்க, இது வந்தாலே எங்கள் வீட்டு எனக்கு ஆசீர்வாதம் தான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் இதே சபைக்கு 16 வருஷம் வந்து ஆரம்பத்தில் சபைக்கு வரும்போது, உண்மை சொல்லட்டுமா, ஒரு மஞ்சப்பையில் தான் பைபிள் போட்டு கொண்டு வந்தேன். ஒரு மஞ்சப்பையில் பைபிள் போட்டு கொண்டு வந்தேன். அந்த பின்னால் உட்காருவேன். எங்கள் வீட்டில் வைக்க இடம் இல்லை. 3 பைபிளை எங்கள் வீட்டில் கொடுத்துட்டாங்க. ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் வைத்தேன். நான் சொல்கிறலாம் உண்மை. அந்த வீட்டில் இருந்து தான் நாங்கள் இங்கே, அந்த ரொம்ப தூரம், என் வீட்டுக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம். அது பிராட்வே, நான் இருக்கிறது மண்ணடி. அந்த வீட்டில் பைபிள் எடுத்துகிட்டு வந்து திருப்பி இங்கே வந்துட்டு திருப்பி அந்த வீட்டில் வச்சுட்டு போவேன். ஒரு நாள் அந்த அம்மா கூப்பிட்டாங்க, தம்பி இந்த பைபிள் எடுத்துகிட்டு போயிடுங்க, எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குதுன்னு. அடப்பாவி, இது ஆசீர்வாதமே. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், இதுதான் ஆசீர்வாதமே. பைபிளுங்க, தங்கத்தை வைக்கிற இடத்தை விட வேதத்தை உயரமாக வைங்க. இதற்கு எதுவுமே நிகர் அல்ல. சொல்லுங்க, இதற்கு எதுவுமே நிகர் அல்ல. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறீங்க. இதை காசு கொடுத்து வாங்குறீங்களா? பாஸ்டர் கொஞ்சம் 100 ரூபா கிடைக்குமா? எது? வரலாறு காணாத விலை எது? என்னங்க சொல்லுங்க. நான் காசு கொடுத்து வாங்கணும்னு சொல்லுங்க, மட்டும் பைபிளை கையில் வைத்து காட்டுங்க. புரியவே மாட்டேங்குது. நான் காசு கொடுத்து வாங்கினேன்னு
எங்கள் வீட்டில் பாஸ்டர் வந்திருப்பார். நான் வச்சுருக்கிற ஒரு புஸ்தகம் 21,000 ரூபாய், ஒரே ஒரு புஸ்தகம். நம்பினால் நம்புங்கள், ஏனென்றால் அதுதான் என் வாழ்க்கையின் முதலீடு. எங்கள் வீட்டு பிள்ளைகளை வெளியே போயிட்டு வரும்போது பெட்டி திறந்து பார்ப்பாங்க. எங்கள் பிள்ளைகள் சொல்லும், என்ன இருக்க போது? புஸ்தகம் தான் இருக்க போகுது. நான் வெள்ளி தங்கம் எடுத்துன்னு வருவேன். புரியுது அவங்களுக்கு? சொல்லுங்கள், அது சொல்லுங்கள், இதற்கு எதுவுமே நிகரல்ல. சொல்லுங்கள், வெளிச்சம் வரும்போது எல்லாம் தானாக திறந்துடும். சத்தமாக சொல்லுங்கள், தானாக திறந்துடும். நம்புறீங்களா? உங்கள் முயற்சி. அவர் சொன்னார், ராமுழுதும் பிரயாசப்பட்டோம் ஆகிலும், திரும்ப சொல்ல, உழைப்பு நல்லது, உழைப்பை விட கர்த்தருடைய வார்த்தை நல்லது. உழைப்பு அவசியம், அதை விட தேவனுடைய பிரசன்னம் அவசியம். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், அதில் ஒரு வசனம் அதில் ஒரு படிச்சிருக்குது, அந்த வார்த்தையை பாருங்களேன். 9ஆம் வசனம். தம்பி, ஒரு 3A போட்டிருக்கிறேன். அட்டாக், அப்ரென்ஷன், ஒரு 3A போட்டிருக்கிறேன். பார்த்தீங்களா? இருக்குதா? அட்டாக், அப்ரென்ஷன், அடுத்து அத்தாரிட்டி. இங்கிலீஷில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தமிழில் இதெல்லாம் படித்து பாருங்களேன். சொல்லுங்கள், அங்கே தூதன், சொல்லுங்கள், தூதன் அந்த அறையிலே வந்து நின்றான். இன்னைக்கு காலையில் ஒரு வசனம் வாசித்தேன், ஒரு ஆங்கில பழமொழி. wherever there is an angel there is a presence of God. எங்கெல்லாம் தூதன் வருகிறாரோ அங்கெல்லாம் தேவ பிரசன்னம் தான். சொல்லுங்க, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும். சத்தமா, நீர் வந்தால், நீங்க வாசி சொல்லி போயிட்டாரோ, முடியாததும் நிறைவே, நீர் வாருமே, நிறைவே, நிறைவே. சத்தமா, ஹலோ, எங்க வராரு? எங்க வராரு? விரும்பாத இடம், கடினமான இடம். புரியுதா உங்களுக்கு? நான் ஆல்ஸ்விட்ச் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். அதில் சொல்லக்கூடாது, ஒரே இடத்துல ஒரு 10 டாய்லெட் இருக்கும். அது கதவு ஒன்றுமே கிடையாது. துர்நாற்றமான இடம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட துர்நாற்றமான இடத்துல நலகவனிங்க. இன்றைக்கு வசதிகள் இல்லை. இன்னைக்கு ஜெயில் வேற, அன்றைய சிறைச்சாலை வேற. துர்நாற்றம், அசுத்தம். அதாவது அங்கே மனுஷன் இருக்க மாட்டான். மனிதன் இருக்காத இடத்துல தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, யார் உங்களை பார்த்து முகம் சுளிக்கிற இடம் தான். ஆனால் உலகம் உங்களை முகம் சுளிக்கும். ஆனால் தேவன் சொல்றாரு, அங்கே தானே வர மகளே. ஆமேன். சொல்ல மாட்டீங்களா? யாரும் விரும்பாத இடத்துக்கு வருவார். ஒன்றும் வேண்டாம். ஐயா, நாளைக்கு உங்களை எல்லாரையும் சிங்கப்பூர் கூட்டின்னு போகிறேன்னா ஃப்ரீயாக கூட்டின்னு போகிறேன். என்னங்க? ஒன்றும் வேண்டாம். ஒரு விளம்பரம், தங்கம் பாதி விலைக்கு மாரநாதா திருச்சபையில் விற்கப்படும். 8 முதல் 10 மணி வரை. அலை மோதும் கூட்டம். மிதிப்புட்டு சத்தில் நிறைய பேர் இருக்கிறான். ஆனால் பைபிள் ஸ்டடிக்கு வாடான்னா 10 பேர் வரான். ஜபத்துக்கு ஒரு 50 வயசு மேலே பாட்டி தான் வருது. ஜபத்துக்கு வரவங்களாம் கை தூக்குங்க. ஜபத்துக்கு வரவங்கெல்லாம் எழுந்து நில்லுங்களேன். ஜபத்துக்கு வரவங்க இல்லைங்க. ஹலோ, தமிழில் தானே சொன்னேன். ஜபத்துக்கு வரவங்க எழுந்து இல்லைங்கன்னு சொன்னேன். சூப்பராக பண்ணி சிஸ்டர். மனசாட்சி இல்லை உங்களுக்கெல்லாம். நான் உட்காந்துட்டீங்க, நான் உட்காந்து சொல்லலையே. ரைட். இப்போ தான் ஆவியான எழுப்புறார ஒருத்தரையும். இவங்க தாங்க சபையின் பங்குதாரர், மற்றவங்களாம் பார்வையாளர்கள். அவங்க தான். சிஸ்டர், நான் உட்கார சொல்லவே இல்லை உங்களை. பாஸ்டர்கிட்ட சொல்லி உங்கள் ஃபோட்டோவை நான் மாட்ட சொல்கிறேன் சபையில். நீங்கள் தான் உண்மையானவே சபையின் பங்குதாரர். மற்றெல்லாம் கிரிக்கெட் பார்க்க வர்றவங்க, அவங்க தான் கிரிக்கெட் ஆட வர. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், நீங்களே என்ன அம்பானியா இல்லை பில்கேட்டா? என்ன சிஸ்டர், நீங்களே என்ன பண்ணுறீங்க? வீட்டில் வேலைக்கு போகிறீங்களா? எங்கள் பாஸ்டர் என்ன கேட்க மாட்டாரியா, நீ என்ன அது மாதிரிலாம் கேட்டியா? பாஸ்டர், இனிமேல் நீங்களே பிரசங்கம் பண்ணுங்க. கொஞ்சம் பாருங்களேன். நைட்டு கூட சொன்னேன், 1500 பேர் இருக்கிற திருச்சபைன்னு சொன்ன ஒருத்தர்கிட்ட பேசும்போது நான் சொல்லுவேன், இந்த கருத்து எல்லாம் முக்கியம். முக்கியங்களிலே ஜெபம் முக்கியம்.
அப்படி சொல்ல மாட்டீங்களா? அந்த வார்த்தை போட்டு பாருங்க. இந்த வார்த்தை எல்லாரும் எடுத்து படிச்சு பாருங்க. 5ஆம் வசனம், 5ஆம் வசனம், தேவனை நோக்கி, என்னங்க தேவனை, ஆங்கில அப்படி போடுறது, ஆங்கில 2 வார்த்தை போடுறது, fervent prayer and faithful prayer. நான் உட்கார சொல்ல வேலை உட்காந்துட்டீங்க. சொல்லுங்க தேங்க்யூ பிரதர். சொல்லுங்க fervent. சொல்லுங்க எப்படிப்பட்ட ஜெபம்? ஊக்கமான. 2வது உண்மையான. 3வது ஃபோக்கஸ். எப்படி ஜெபிங்க? இன்னைக்கு பாருங்க, ஜெபத்தில் ஐயா சொல்லியிருப்பார், நாங்கள் ஒன்று ஜெபம் பண்ண சொன்னால் நீங்கள் ஒன்று ஜெபம் பண்ணி நிற்கிறீங்க. புரியல? ஒரு மருத்துவமனையில் மரணத்தோடு போராடி கொண்டு, தம்பி இது போடுங்க தம்பி, மருத்துவமனையில் போராடி கொண்டிருந்தார். அப்போ உங்களை ஒருத்தர் விசுவாசி ஜெபம் பண்ணுறாரு, போய் ஆண்டவரே ஆப்பிரிக்கா ஜெபிக்கிறேன், ஆஸ்திரேலியாவுக்கா ஜெபிக்கிறேன், அந்தமானுக்கா ஜெபிக்கிறேன், ஆண்டவர் அமேசான் காடுகளுக்கா ஜெபிக்கிறேன். கண்ணை திறந்து பார்த்தா செத்து போயிட்டான். இவர் கேட்டார், பதில் எப்போ அவர் செத்து இறந்தாருன்னு. நீங்கள் ஆஸ்திரேலியா இருக்கும்போது இறந்தாருன்னார். நான் ஆஸ்திரேலியாவுக்கு போகலையே, நான் ஏர்போர்ட்டுக்கே போகலையேனார். நீங்கள் போயிட்டு வந்தீங்களே, நாங்கள் என்ன சொல்கிறோன்றதை கேட்காம ஒன்று சொல்லட்டுமா? ஒரு 90 வசனம் சொல்லக்கூடாது ஜெபத்தில். உங்களுக்கு தெரியுன்றது எங்களுக்கு தெரியும். புரியவே இல்லை. 90 எங்களுக்கு சொல்கிறீங்களா, அவருக்கு சொல்கிறீங்களா? தமிழ் புரியுதா? ஆண்டவர் யோவேல் 2:8 எப்படி சொல்லுகிறது, மத்தேயு 16:20 அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சிஸ்டர். நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணுங்க. என்ன சொல்கிறார் அதுக்காக ஜெபிக்கணும். புரியுதா உங்களுக்கு? 2வது, ஆண்டவர் என் மருமகளை சந்தியும் ஆண்டவரே, அது வீட்டில் ஜெபிக்கணும். மருமகளை சந்தின்னு சொல்லி மருமகளுக்கு முன்னால் ஜெபிக்கணும். அங்கே தைரியம் இல்லை. என் மாமியாரை தொடும் ஆண்டவரே, அதை வீட்டில் ஜெபிங்க. உங்கள் மாமியாரை நாங்களா தொட முடியும்? எங்கே என்ன ஜெபம் பண்ணணும் அங்கே ஜெபம் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஜெபி குறிப்பு சொல்கிறாருன்னா அந்த ஜெப குறிப்புக்கு மட்டும்தான் ஜெபிக்கணும். அதில் 90 வசனம் சொல்லக்கூடாது. அது எங்களுக்கும் தெரியும். இல்லைங்க, நாங்கள் வசனத்தோடு ஜெபிக்கிறோம், அது வீட்டில். தம்பி போடுங்க, ஜெபம் எப்படி இருக்கணும்? நம்பர் 1 ஊக்கமான. நம்பர் 2 போலியான ஜெபம் வேண்டாம். இன்னைக்கு பாருங்க, சும்மாவே ஒரு போலி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரவாயில்ல, இது எலியாவின் சால்வை. என்ன ஜெபம்? என்ன ஜெபம் சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. தோல்வினா தோல்வின்னு சொல்லுங்க. நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே, ஐ ஹவ் டன் தி மிஸ்டேக். என் மதி இனத்தினாலே, என் புத்தி இனத்தினாலே ஆண்டவரே ஊரெல்லாம் இஎம்ஐ வாங்கிட்டேன். புரியவே மாட்டேங்குது. சம்பளத்திலே பிடிச்சிடுறோம் இல்லை, அநியாயமாக இல்லை. மலிவு விலைன்னு சொல்லிட்டு கிடச்சி நீங்கள் மலிவாயிடாதீங்க. ஒன்று சொல்லட்டுமா? தேவன் தேவைகளை தருவார், ஆசைகளை தரவே மாட்டார். எது தேவை என்றால் தேடி வந்து தருவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவைன்னு சொன்னால் வீட்டு கதவை தட்டி கடத்த தருவார். நீங்களா போய் என்னங்க, அன்றைக்கி ஒரு ஜெபம் பண்ணார் வட சென்னை ஊழியத்தில், லோனுக்காக லோன் அலையிறாங்க ஆண்டவரே, அவளை தொடுங்க ஆண்டவரேன்னு. நீங்கள் இருந்தீங்களா அன்றைக்கி ஜெபத்தில்? பாஸ்டர் இருந்தார், ஆனால் கவனிக்கல. அவர் லோனுக்காக லோன் அலையிறாங்க ஆண்டவரே. நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் கொடுப்பீங்களா கேட்குறீங்களா? இல்லைங்க, அங்கே அவர் வந்து நின்றார். உங்கள் தேவைகள் நிற்க மாட்டாரா? சிறைச்சால் நீ வந்து நிற்கிறவர் உங்களுடைய பொருளாதாரம் நிற்க மாட்டாரா? உங்களுடைய தேவைகளுக்கு நிற்க மாட்டாரா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிற்க மாட்டாரா? உங்கள் மகனுக்காக நிற்க மாட்டாரா? மகளுக்காக நிற்க மாட்டாரா? நிச்சயமாக நிற்பார். மனிதன் விரும்பாத இடத்திற்கே அவர் போவார்னா உங்கள் வங்கிக்கே அவர் வருவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க தம்பி, நான் போடுங்க. நம்பர் 1 fervent prayer. நம்பர் 2 சொல்லுங்க உண்மையான. சொல்லுங்க உண்மையான ஜெபம். 3வது எப்படி ஜெபிங்க தெரியுமா? ஃபோக்கஸ். ஆண்டவரே, என் சூழ்நிலை உங்களால் தான் மாற்ற முடியும். நீங்கள் மட்டும்தான் அதற்கு முடியும். உங்களால் மட்டும்தான் முடியும். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இந்த பூமியில் யாரையும் ரொம்ப சார்ந்துடாதீங்க. அப்படி சார்ந்துட்டீங்கன்னா உங்களோட சீக்கிரம் போயிடுவாங்க. சோரோட சாயக்கூட ரொம்ப புரியவே மாட்டேதில்ல. அது எப்படி இங்கே கரெக்டாக சோர் பக்கம் வந்து உட்கார்றீங்க? அவன் சுவர் பக்கமாய் திரும்பின்னு போட்டுக்குது பைபிளில். புரியவே மாட்டேதில்ல. சொல்லுங்க ஃபோக்கஸ். சத்தமா அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, அந்த வசனம் படித்து பாருங்க. அந்த வார்த்தை 5ஆம் வசனம், சபையார் இருக்குங்க.
2வது வரி சொல்லுங்க. சிறைச்சாலையிலே கவனிங்க, சிறைச்சாலையில் அவன் இருக்கிறான், ஆனால் சபையார் ஜெபிக்க. நான் சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையின் எந்த சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்ற வல்லவர். ஹலோ, ஏரோதையே கர்த்தர் மாற்ற முடியும்னா உங்கள் வீட்டுக்காரை மாற்ற முடியாதா? ஏரோதையே மாற்ற முடியும் உங்கள் பிள்ளையை மாற்ற முடியாதா? ஏரோதையே மாற்ற முடியும்னா உங்கள் மாமியாரை மாற்ற முடியாதா? சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஏரோதே மாற்ற முடியும்னா மருமகளை மாற்ற முடியாதா? முகம் மாறுது. சொல்லுங்க, ஏரோதே கர்த்தர் மாத்துறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதில் ஒரு வார்த்தை பாருங்க, ஒரு சின்ன ஒரு உங்கள் சிந்தனைக்கு. நம்ம வீட்டில் தூங்கும்போது கதவை திறந்த சத்தம் கேட்கு தெரியுமா பாஸ்டர்? அம்மா வீட்டில் பாஸ்டர் கதவை திறந்தா உங்களுக்கு தெரியுமா? தெரியும்ல? ஒரு பொருள் கீழே விழுந்தா தெரியும்ல? என்னுடைய பார்க்குறீங்க? முதலாம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், 4ஆம் காவல், இந்த மாதிரி கேட் இல்லைங்க, பெரிய பெரிய இரும்பு கதவு. அந்த கேட் திறக்குதுன்னா சத்தம் கேட்காதா அவனுக்கு? ஆமேன். புரியுதா உங்களுக்கு? அவன் எழுந்து போறான தெரியாதா? என்னங்க, ஆண்டவர் நினைச்சாருன்னா அடுத்தவன் காதை செவிடாக்குவாரு, கண்ணையும் குருடாக்கிடுவாரு. சொல்லுங்க, அவர் வச்சிருக்கிறதுலாம் டியூவல் ஃபோன். சொல்லுங்க, ஒரே ஃபோன் 2 சிம் கார்டு வச்சுக்கிறார் ஆண்டவர். புரியல? சொல்லுங்க, ஒரே நீங்கள் 2 சிம் கார்டு வச்சுக்கிறீங்களா? ஒரு சிம் கார்டு, ஒரு சிம் கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ண முடியல. அட்வான்ஸ்டாக இருக்காங்க எல்லாருமே. இப்போ ஒரு சொல்கிறாரு, நான் 3 வச்சுக்கிறேன் பிரதர்ன்றாரு. சொல்லுங்க, ஆண்டவருடைய சிம் கார்டு, அவருடைய சிம் கார்டில் 2 இருக்குது. ஒன்று வரீங்க, கண்ணையும் குருடாக்கிடுவார். அதில் வசனம் படித்து பாருங்களேன். வசனத்தில் 8ஆம் வசனம், நீ என் பின்னே வா என்றான். எனக்கு கவனிங்க, பேதுருக்கு கேட்குது, காவல்காரன் கேட்காதா? என்ன புரியுதா? உங்களை தான் சொல்கிறேன். உங்கள் இந்த ஆள் யார்கிட்ட பேசுகிறான்னு அவ்வளோ வாட்ச் பண்ணுறீங்களே, அவனே முக்காடு போட்டு தான் பேசுகிறான். பையன் போத்துக்கின்னு தான் பேசுகிறான். என்னோட பார்க்குறீங்க? அப்புறம் சாப்பிட்டியா, தூங்குறியா, என்ன பண்ணுற, உங்கள் அம்மா எங்கே போயிட்டாங்க, உங்கள் தங்கச்சி அங்கே போயிடுச்சு. இந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர் ராத்திரிலாம் பேசுகிறான் பாஸ்டர்னு. முணுமுணுக்கிறதே கேட்குதுன்னா தூதனுக்கு கேட்குது, தூதன் பேதுரு கேட்குது. அப்போ யார் கேட்டு கூடும்? ஒரு சின்ன கற்பனை கவனிங்க. சத்தம் போட்டு பேசியிருப்பாரா, ரொம்ப மௌனமாக பேசியிருப்பாரா? என்னங்க, வெளியே வா, என்ன சொல்லுங்க, என் பின்னே சத்தம், என் பின்னே. என்னங்க, கோச்சக்கூடாது. இவரு கேட்குது, அவர் கேட்கல, புரிய மாட்டேங்குது. இப்படிப்பட்ட ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் வச்சுக்கிறார் அவர். தம்பி உல வைக்கிற நினச்சிக்காத, புரியுதா? என் பின்னே வா என்று தூதன் சொல்றது யாரு கேட்குது? ஆனால் அதில் போட்டுறது சேவகர்கள், காவற்காரர்கள், 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், 4ஆம் காவல், அத்தனை பேர் கேட்கல. ஆண்டவர் கிரியை செய்யும் போது யாரெல்லாம் உனக்கு எதிராக இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் குருடாக்கிடுவாரு, அவனை செவிடாக்கிடுவாரு, உங்களை வெளியே கொண்டு வந்துடுவார். எல்லாம் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே என் மாமியாருக்கு அப்படி செய்யும் ஆண்டவரே. கட்டாயம் செய்ய மாட்டார். ஏன்னா எங்களால் உங்களை உருவாக்க முடியவில்லை. உங்களை உருவாக்குவதற்காக கர்த்தர் ஏற்படுத்தின பாத்திரம் உங்க மாமியார். புரியவே இல்லை. நாங்க சொல்லிங்க திருந்தலையே. ஒரு அம்மானு சொல்லுது, பாஸ்டரோட நான் இருக்கணும், ஒன்று எங்கள் மாமியார் இருக்கணும்னு. என்ன செய் இல்லை, என்னம்மா நான் தற்கொலை பண்ண போகிறேன், 2வது உங்கள் ஹாஸ்டலில் என்னை சேர்த்துங்கன்னு. என்னதுங்க? இல்லைடா சர்ச்சில் நீங்கள் இடம் கொடுத்துருங்கன்னு. நான் நல்லா இருக்குது, பிடிக்கல அந்த அம்மாவுக்கு. பாஸ்டர் அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது. நடுராத்தில் பாஸ்டர் எங்கள் மாமியாரோட சண்டை, உங்கள் வீட்டில் நான் தங்கிடுறேன். பாஸ்டர் அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியல. நான் சொன்னேன் அந்த அம்மா கிட்டே, சிஸ்டர் இதெல்லாம் கொஞ்ச காலம்தான், பாடுகள் மாறும், போராட்டங்கள் மாறும், எல்லாமே மாறும். இன்றைக்கி அந்த அம்மா நம்பர் எங்கள் சபையில் ஒரு சூப்பர் ஊழியக்காரியாக இருக்கிறாங்க. சொல்லுங்கள், தானாக சத்தமா சத்தமா. வாயத்தை பேச மாட்டேங்குது பொண்ணு. சொல்லுங்கள், தானாக. அது எப்படிங்க? இப்படி தான் உட்காரணுமா சபையில்? சொல்லுங்கள், தானாக. சொல்லுங்கள், எல்லாமே. ஆனால் ஒன்று தெரியுமா, ஆங்கிலத்தில் பழமொழி இருக்கிறது, சாப்பாடு மேதிக்கு தானாக வராது.
அதாவது பாய் தானாக விரிக்கப்படாது, பாத்திரம் தானாக கழுவப்படாது, இதெல்லாம் தானாக வராது. ஆனால் தேவன் பண்ணார்னா எல்லாமே வரும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அந்த வார்த்தை சொல்லுங்கள், தானாக. ஆமேன். பாருங்கள், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று தெரியுமா? இப்போ தம்பி ஒன்று போட்டார், இந்த 4 வார்த்தைகள் சொல்லுங்கள். ஊக்கமான ஜெபம், உண்மையான ஜெபம், குறிப்பான ஜெபம், குடும்பமாக ஜெபிப்போம். ஆமேன் சொல்லுங்க. அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எல்லாம் சொல்லுங்க. இந்த பாருங்க, இந்த 5ஆம் வசனத்தின் முதல் வார்த்தை, 6ஆம் முதல் வார்த்தை சொல்லுங்க. குறித்திருந்த நாள்னு சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. சத்தமா. உலகம் உங்களுக்கு நாள் குறிக்கும், ஆனால் நாளை கர்த்தர் மாத்திடுவார். நம்புறீங்களா? சொல்லுங்க. ஏரோது குறிக்கிறார், ஆனால் கர்த்தர் மாத்துறாரு. சொல்லுங்க எல்லாரும். ஏரோது உலகம் எனக்கு குறிக்கும், இதான் உன்னுடைய டெட் லைன் சொல்கிறாங்க இல்லையா? இவ்வளோதான். யோசித்து பாருங்க, எனக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட நாளே முடிஞ்சு போச்சு. 18 வருஷம் ஆயிடுச்சு பைபாஸ் பண்ணி. மருத்துவத்தில் இருக்கிறவங்க தெரியுமா தெரியாது நினைக்கிறேன். சொல்லுங்க. உலகம் நாள் குறிக்கும், ஆனால் அந்த நாளை கர்த்தர் மாற்றுவார். ஒன்ஸ் அகெயின், that my difficult days will be my delighted days. என்னுடைய கடினமான நாட்களை ஆண்டவர் களிப்பின் நாட்களாய் மாற்றுவார். My sorrow will turn into song, my pain will turn into praise, my sadness will turn into my gladness. சொல்லுங்க. என் துன்பங்கள் மாறும், என் துயரங்கள் மாறும். இப்போ நான் சொல்லுங்க. சொல்லுங்க. குறித்திருந்த நாள், 6ஆம் வசனம். ராத்திரி, சங்கிலி, 2 சேவகர்கள், காவற்காரர்கள், சிறைச்சாலை. இத்தனை பாருங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. இப்படி சொன்ன புரியுங்களா? ஏடையா, பிசி, ஏடையா, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டரு, ஏசி, டிசி, கமிஷனர். எத்தனை பேர் தூங்குறாங்க? எத்தனை பேர் தூங்குறான்னு கேட்டேன். எத்தனை பேர் தூங்குறாங்க இங்க? சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் செஞ்சார்னா அற்புதமாக இருக்கும். நானாக செஞ்சா சொதப்பல், அவராக செஞ்சா சூப்பரு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நிதானமாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். நம்ம அவசர அவசரமாக செய்வோம், ஆனால் ஒன்றுமே உருப்படாது. புரியல? எனக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த மாதிரி ஒரே சந்தோஷம். தெரில, நான் வருஷத்துக்கு ஒரு தடவை கூட விசிட்டிங் போக மாட்டேன். ஒரு உண்மை சொல்கிறேன், நான் பாஸ்டர் ஐயா மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவேன். அன்றைக்கி போனேன், ஒரே சந்தோஷம். அந்த அம்மாவுக்கு பாஸ்டர் இருங்கன்னுச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு டிஃபன் செஞ்சு கொடுத்துச்சு அவசர அவசரமாக. அதை நான் வாயில் வச்சேன், என் உதடு திறக்கவே இல்லை. தண்ணியும் குடிக்க முடியல, துப்ப முடியல, விழுங்க முடியல. அந்த அம்மா சொல்லுது, அவசர அவசரமாக செஞ்சேன் பாஸ்டர், அதுக்கு நான் தானே பலியாடு? உங்களுக்கு மனசாட்சியாக இருக்காதா? ஐயா வேணான்னு சொன்னால் விட்டுற வேண்டியது தானே? இல்லைங்க பாஸ்டர், சும்மா போகக்கூடாது, நாங்கள் உங்ககிட்ட வந்து கஷ்டப்பட்டுட்டு போனோம். அடுத்து நான் இந்த ரூமை தேடி தான் போகணும். அடுத்து வேணான்னு சொன்னால் சொல்லுங்கள் பாஸ்டர் பார்த்து. வேணான்னு சொன்னால் இல்லை பாஸ்டர், இதில் வேறு ஒரு அம்மா சொல்லுது. அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், அவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணிட்டேன், ஜெபம் பண்ணி பேசிட்டுருக்கிறேன், வெளியே போக போகிறேன். அந்த அம்மா சொல்கிறாங்க பாஸ்டர் டீ சாப்பிட்டு போங்கன்னு. அந்த ஐயா சொல்கிறாரு, ஏய் நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டாருடி, அது ஒரு செட்டப். அது எப்படிங்க அதெல்லாம் பிளான் போட்டு பேசுவீங்களா வீட்டில்? பாஸ்டருக்கு அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் பாக்கியவான். புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்கள். தேவன் பண்ணார்னா சொல்லுங்கள், ஆச்சரியமானது, அதிசயமானது, அற்புதமானது. சொல்லுங்கள். குறித்திருந்த ராக்காலம், 2 சங்கிலி. நினைக்கிற மாதிரி நாய் கட்ட சங்கிலி இல்லை இதெல்லாம். புரியுதா உங்களுக்கு? இந்த கப்பலை கட்டுறதை விட அதிகமான வெயிட் உள்ள சங்கிலி அதெல்லாம். ஐ ஹவ் சீன் தட் இன் UK அண்ட் ஆல்சோ இன் போலண்ட். சங்கிலியில் பார்த்தேன். இது மாதிரி சாதாரண சங்கிலி இல்லைங்க, அந்த கப்பல் கட்டுறதை விட பல மடங்கு உள்ள அந்த வெயிட் உள்ள சங்கிலி. சொல்லுங்கள். எந்த பாட்டெல்லாம் பாட்டுங்க. சிறைச்சாலை கதவுகள், என்ன தம்பி அது பாட்டு? அதாவது சங்கிலிகள் அறுக்கப்படும், சிறைச்சாலை கதவு தானாக திறக்கும். கரங்களை சொல்லுவீங்களா? சொல்லுங்க. அந்த சங்கிலி எல்லாம் சொல்லுங்கள். அந்த சங்கிலி எல்லாம் சொல்லுங்கள். 6ஆம் வசனம் கடைசி வார்த்தை சொல்லுங்க. காத்து கொண்டிருந்தார்கள். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. எப்போ விழுவ, எப்போ நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவ, எப்படி உனக்கு ஆகிடும், நீ எப்படி திருப்பி வீட்டுக்கு வருவ? சொல்லுங்க. யாரெல்லாம் அந்த என் வீழ்ச்சிக்காய் காத்து கொண்டிருந்தார்களோ அவங்களுக்கெல்லாம் அல்வா.
ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்ல, காத்து கொண்டிருந்தான். எதுக்காக? அவனை கொலை செய்வதற்காக. அந்த வார்த்தை அங்க இருக்கு பார்த்தீங்களா? கொலை செய்ய. 2ஆம் வசனத்தினுடைய 2வது வரி, பட்டயத்தினாலே. ஹலோ, திரும்ப சொல்லுகிறேன் பாருங்க. பிரச்சனை எல்லாரும் சந்திச்சிருக்கோம். என்ன கவனிங்க, எல்லாரும் வேகமா வரும், ஆனா உங்ககிட்ட வரும்போது வல்லம் இழக்கும். கரங்களை போய் சொல்லுங்க, வேகமா வரும், ஆனா உங்ககிட்ட வரும்போது இட் லாஸ் இஸ் பவர். ஏன் தெரியுமா? உங்களோட அங்கே அவர் வந்து நின்றார். சொல்லுங்க, அங்கே அவர் வந்து நின்றார். சொல்லுங்க, அங்கே வந்து நின்றார். சத்தமா சொல்லுங்க, வந்து நின்றார். சொல்லுங்க, அவர் வந்தார்னா எல்லாமே மாறிடும், எல்லாமே மாறிடும், எல்லாமே மாறிடும். அந்த வார்த்தையை திரும்ப ஒரு படிக்கிறேன். அந்த வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 8ஆம் வசனம். தூதன், திரும்ப சொல்ல விரும்புகிறேன், ஒரு நீண்ட உரையாடல். என்ன சொல்றாரு? கட்டி, பாதரட்சைகளை தொடுத்து, அப்புறம் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இவ்வளோ பேசுறாரு, ஆனா அத்தனை பேரும் தூங்குறாங்க. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? யார் என்ன சொன்னாலும் பாருங்க, அவர் எல்லாம் பார்த்துப்பார். பேதுருக்கு கேட்குது, யாரு கேட்கல? தம்பி கேட்குறீங்களா? அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. காவல்காரர்கள், சிறைச்சாலை அதிகாரிகள், அதில் 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல். ஒருத்தனுக்கு கேட்டால் கூட அடுத்தவனுக்கு கேட்கணும் இல்லையா? என்ன அப்படி பார்க்குறீங்க? அவர் தான் தூங்குறாரு, உங்களுக்கு தெரியாதா? தட்டு கீழே விழுறது. உடனே சொல்கிறாங்க, போய் பாருங்க. யாரை? வீட்டுக்காரனை. யாரோ கதவை தட்டுறாங்க, நீங்கள் போகக்கூடாதா? அநியாயமா இல்லை? பால்காரன் வந்தாலும் அந்த ஆள் தான், லாண்ட்ரிக்காரன் வந்தாலும் அந்த ஆள் தான், பேப்பருக்காரன் வந்தாலும் அந்த ஆள் தான். எவன் வந்தாலும் போய் பாருங்க. புரிய மாட்டேங்குதுல்ல? என்ன சொல்றீங்க? புரிய மாட்டேன். வேற சொல்லக்கூடாது, ரொம்ப அது வேற. சொல்லுங்க, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, பாடுகள் வரும்போது, சிறைச்சாலை வரும்போது, சொல்லுங்க, என் நெருக்கங்கள் மாறும், என் சிறை வாழ்வு மறையும், என் சீர்வாழ்வு மலரும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் 11 சொல்லுங்க. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, எல்லாம் சொல்லுங்க, கடைசி சொற்றொடர், இது மெய்யாய் நடந்த ஒன்று. 12வது கடைசி வார்த்தை சொல்லுங்க, மெய்யாய். சத்தமா சொல்லுங்க. அப்ப இதுவரை கண்டதெல்லாம் என்னது? சத்தமா இதுவரை கண்டதெல்லாம், எல்லாம் கரங்களை எழுந்துன்னு சொல்லுங்க. எழுந்திருந்து மெய்யாகவே. சத்தமா சொல்லுங்க, மெய்யாகவே. எல்லாம் வேத கையில் சொல்லுங்க, மெய்யாகவே. கரங்களை உயர்த்தி, மெய்யாகவே நான் அறிந்திருக்கிறேன். இந்த நாளில் ஆண்டு சொல்கிற வார்த்தை கவனிங்கள். சிறைச்சாலையிலே தமிழை அந்த இது போட்டு தம்பி போஸ்டர். சிறைச்சாலையிலே அது கூட போடுங்களேன். அந்த பவர்ஃபுல் இப்போ போட்டிங்க பத்தியா? சொல்லுங்க, தேவன் தருவது வல்லமையானது, தேவன் தரு ஆச்சரியமானது, தேவன் தரு உலகமே பார்க்கிறது. ஒன்ஸ் அகைன் ஐ வாண்ட் டு டெல் தட். சொல்லுங்க, தேவன் தருவது வல்லமையானது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆச்சரியமா இல்லை? பாருங்க, ஒரு கதவு திறக்கும், 2 கதவு திறக்கும், ஆனா இங்க சொல்லுங்க, எல்லாமே சத்தமா, எல்லாமே கவனிங்க. இங்க இருக்கிற 10 பேர் சேர்ந்தா கூட ஒரு கதவு திறக்க முடியாது. சச் எ ஹெவி. சொல்லுங்க, எந்த பாரம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் என் தேவனால், என் தேவனால், என் தேவனால், என் தேவனால் சொல்லுங்க வல்லமையானது. அது ஏன் தெரியுமா? என்னை அவரை பின்பற்றும்படியாய். சொல்லுங்க, தேவனே நீ செய்த அற்புதங்களுக்கு சாட்சியா இருப்பேன், உண்மையா இருப்பேன், ஊழியம் பண்ணுவேன். எல்லாம் சொல்லுங்க, நீங்க திரும்ப பண்ணுங்க, சிறைச்சாலை மாத்துங்க ஆண்டவரே, நமக்கு ஊழியம் பண்ணுவேன், சாட்சியா இருப்பேன், ஊரெல்லாம் சொல்லுவேன், உலகெங்கும் சொல்லுவேன். சொல்லுங்க. 2வது சொல்லுறது சர்ப்ரைஸ். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்ன பாருங்க, உங்களுக்கு நடக்கிறத இப்படி பார்த்தவங்கெல்லாம் உங்களை அண்ணாந்து பார்க்கிற அளவு கத்திர மாத்திருவார். என்ன சொல்லியிருப்பாங்க? உங்க கதை முடிஞ்சிச்சு. நீங்க சொல்லுங்க, என் கதை இப்போதான் ஆரம்பிக்க போகுது, என் கதை தொடரும் நேரம் இது.
உலகம் சொல்லும் கதை முடிய போகுது. சொல்லுங்க, என் கதை இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. வேர் மேன் ends there God starts. சொல்லுங்க, என் கதை இப்போ தான் எனக்கு நல்ல காலமே. சத்தமாக சொல்லுங்க. உனக்கு ராத்திரி, எனக்கு அது பகல். அந்த அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் ஒருவனுக்கு வெளிச்சம் கொடுத்தது, இன்னொருவனுக்கு இருளை கொடுத்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, எனக்கு வெளிச்சம், இன்னொருவனுக்கு இருள். சிறைச்சாலை காரணம் என்னது? இது காது கூட கேட்கல. நீங்க எப்படி ஜெயில் சிறைச்சாலைக்காரரா பேதுருவா? சத்தமா சொல்லுங்க. பேதுருவா இருந்தா கேட்கும். சத்தமா பேதுருவா இருந்தா சொல்லுங்க. சொல்லுங்க, பேதுருவா இருந்தா சபை தெரியும், வசனம் கேட்கும். நீ நீ வேலை நீ காவல்காரனா இருந்தா காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது, இப்படியே தான் காலம் ஃபுல்லாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாம் அந்த வசனத்தை. சொல்லுங்க, தானாக தானாக. எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. அந்த ஏழாம் கடைசி வார்த்தை என்ன சொல்லுங்க? உடனே. உடனே. கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. God is a God of instant God. சொல்லுங்க, உடனே. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? தேவன் செஞ்சார். நம்ம இங்கிலீஷ்ல போடுங்க, இங்கிலீஷ்ல சர்ப்ரைஸ். சொல்லுங்க, உடனே. ரெண்டாவது, உனக்கு தேவன் செய்வது உலகத்துக்கே தெரியும். சொல்லுங்க, சொல்லுங்க, சர்வ வல்லமை உள்ள தேவன். பாருங்க, அன்னைக்கு பண்ணது எனக்கு ஒரு 2000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். சொல்லுங்க, எனக்கு பண்றத இந்த உலகமே பார்க்கும். உலகமே பார்க்கும். உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, இப்படி நம்ம இருந்தோமா? குடிசை வீட்டில் இருந்தோம். இப்போதான் உங்களுக்கு இப்போ நான் யோசிக்கிறேன், நானும் பாஸ்டர் இங்கே வருவோம். அந்த சாப்பாட்டில் மண்ணாக இருக்கும். சாப்பாட்டில் மண்ணாக இருக்கும். மேலே மண்ணு கொட்டும் அப்படியே. இப்படிதான் உங்களுக்கு பசியோடு வருவோம். மணி 3 மணி 4 மணி இருக்கும். பசியோடு வந்தாருன்னா சாப்பாட்டில் மண்ணாக இருக்கும். அந்த மண்ணை எடுத்து போட்டு 2 பேரும் சாப்பிடுவோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏசுனா சந்திக்கிறதுக்கு முன்னால சாப்பிட வழி இல்லை, சந்திச்ச பிறகு சாப்பிட நேரம் இல்லை. ஏசுனா வரதுக்கு முன்னால சாப்பிட வழி இல்லை, ரேஷன் அரிசி. இப்போ சாப்பிடவே எங்கள் வீட்டுக்காரமா 11 மணி சொல்லும். மணி 11 காலையில். மூன்றரை மணி சொல்லும். நேற்று 4:30 மணி. நேற்று மணி 4. முதல்ல அன்பா சொல்லும், அப்புறம் அதட்டி சொல்லும். இப்போ அந்த அம்மா கேட்டுனுக்குது. அதை நேரம் அந்த அவ்வளோ பிஸின்னு சொல்ல மாட்டோம், அந்த அளவுக்கு பல காரியங்கள். சொல்லுங்க, அவர்கிட்ட வரத்துக்கு முன்னால சாப்பிட வழி இல்லை, வந்த பிறகு ஆமேன். நீங்க எப்படி அன்னைக்கு 2 தான் சொல்ல புரியல. இது இப்போ திறந்தா அப்படியே கொட்டுது. உங்களுக்கு 4 ரேக்கு, அந்த ஆளுக்கு 1 ரேக்கு தான். அது சுருட்டி சுருட்டி வச்சுக்கிறீங்க உள்ள. அந்த சட்டையை எடுத்தால் கசங்கி இருக்குது. அது உங்களுக்கு மட்டும் 4 அடுக்கு. அநியாயமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? திறந்தா கொட்டுது. மாதத்துக்கு ஒன்று வாங்குறீங்களா? மனசாட்சி இல்லையா உங்களுக்கெல்லாம்? அதுக்கு நான் ஆடி தள்ளுபடியில் இப்படியா வாங்குறது? சொல்லுங்க, உடனே. உடனே. சொல்லுங்க, கைகள் இருந்த சங்கிலி தானா விழுந்தது. சொல்லுங்க, தானா விழுந்தது. இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் பல நிலைகள் இருக்கலாம். குடும்பம், வாழ்க்கை, பிள்ளைகள், எதிர்காலம், தொழில். ஆனால் ஒன்று சொல்றேன், when you pray, அந்த 4 காரியம் போட்டார். சொல்லுங்க, ஃபெய்த்ஃபுல், பெர்வென்ட், ஃபோக்கஸ். அந்த ஊக்கமான ஜெபம் உங்கள் சங்கடியில அறுத்துரும். திரும்ப சொல்லுகிறேன், ஆராதனைக்கு வரனா பரவாயில்லை, ஜெபத்துக்கு வாங்க. வரணும். கவனிங்க, இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு நாள் வாய்ப்பே வராது. காது கேட்காது, கண்ணு தெரியாது, புரியுங்க புரியுங்க, முட்டி வலிக்கும், முதுகு வலிக்கும். சொல்லுங்க, பார்க்கும் கண்கள், கேட்கும் செவிகள், ஓடும் கால்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எனக்கு சாட்சி இந்த ராயபுரம் மாதா கோயில் படிக்கட்டு. நான் இங்கே தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ராயபுரம் அந்த ரயில் பிரிட்ஜு கீழே 3 மணிக்கு வேலை முடியும். இல்லாவிட்டா இந்த பாறை, இந்த ராயபுரம் இந்த பீச்சு, இப்போ கடல் ரொம்ப ரொம்ப பின்னால் இருந்துச்சு. அந்த பாறைகள் நல்லா ஞாபகம் இருக்குது. அன்றைய ஜெபம் இன்றைக்கு எங்களை பாதுகாக்கிறது. அன்றைய முதலீடு இன்றைய ஆசீர்வாதம்.
இன்னைக்கு அதிகமாக ஜெபிக்க முடியல. புரியுது? அவங்களுக்கு ஜெபிக்க முடியல. அதிகமான மருத்துவங்கள், அந்த மாத்திரைகள் நிறைய முடியல. பிரயாணங்கள், தொடர்ந்து பிரயாணங்கள். சொல்லுங்க, இன்றைய ஜெபம் நாளைய முதலீடு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்லா கவனிங்க. பேதுரு ஜெபிக்கல, பேதுரு ஜெபிக்கல, சபையா ஜெபித்தாங்க. சொல்லுங்க, உடனே சங்கிலிகள் அழுந்தது. அந்த வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, சிறைச்சாலையில் வெளிச்சம். நம்புறீங்களா? ஆமேன். அரண்மனையில் வெளிச்சம் எங்கதான்? உலகத்தானுக்கு அரண்மனையில் வெளிச்சம் இருக்குது, ஆனால் எனக்கு சிறைச்சாலை வெளிச்சம் எங்கே தெரியுமா? அதை விட என்ன தெரியுமா? அந்த சிறைச்சாலையில் என்னை நேசிக்கிற ஒருவரை கூட நிற்கிறார். அப்பொழுது அவன் அங்கே வந்து நின்றான், வெளிச்சம் பிரகாசித்தது. கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா. அந்த பாட்டு பாடுறீங்களா? சிறைச்சாலை கதவுகள் தெரியாதுல்ல? ரைட். எல்லாம் கரங்க, எல்லாம் சிறை, எல்லார் கரங்களை உயர்த்தி, சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். அல்லேலூயா. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். அல்லேலூயா. சிறை வாழ்வு மறையும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒளி கேட்கோ வதனம் பெருகும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. அல்லேலூயா. குறுகிட மாட்டோம். நல்ல கரங்களை தட்டி ஆனந்த துதி ஓடி. சிறை வாழ்வு மறையும், ஆதிநிலை ஏகுவோம், ஆதிநிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. வாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் எந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சத்தம விசுவாசத்தோட ஆனந்த ஆனந்த விடுதலை முழக்கிடுவோமே. சூழ்ந்திடும் வேளை ரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், நுகங்கள் முறிந்திடும். விழா காண்போம், நுகங்கள் முறிந்திடும். என்னால் அல்ல, என் முயற்சியால் அல்ல, என் அறிவால் அல்ல, என் ஆற்றலாய் அல்ல. சொல்லுங்க, என் ஜபத்தால். ஒண்ணும் நீங்க ஜபிங்க. சொல்லுங்க, தானா. சொல்லுங்க, தானா. மாப்பிள்ளை தானா, மாப்பிள்ளை தானா வரும், பொண்ணு தானா வரும். காசு கொடுத்து இந்த மேட்ரிமோனியில் போட்டு என்ன புரியுதா உங்களுக்கு? அது ரெண்டாவது கல்யாணமா இருக்கும், அது வேற. புரியவே மாட்டேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, தானா வரும்.
சொல்லுங்க, தானா வரும்னு சொல்லுங்க. வீடு, வீடு, வேலை, பணம், லோலும் நலைய வேண்டாம். ஜெபம் மட்டும் பண்ணுங்க. உங்கள் சங்கிலி அறுக்கப்படும், அறுக்கப்படும். பாருங்க எவ்வளோ அழகாக வெளியே கொண்டு வந்தார்ல. செருப்பு கொடுத்தாரு, ட்ரெஸ்ஸு கொடுத்தாரு, போர்வை கொடுத்தாரு, பெல்ட்டு கொடுத்தாரு, எல்லாம் அவர் கொடுப்பார். அவர் கொடுத்தாருன்னா ஒழுங்காக கொடுப்பார். நம்ம தான் ஒன்று கொடுத்து ஒன்று கொடுக்க மாட்டோம். புரியவே மாட்டேங்கல்ல. ஒன்று கொடுத்தா ஒன்று கொடுக்க மாட்டோம். கேட்டால் மறந்துட்டோம் பாஸ்டர்ன்னு சொல்லுவீங்க. அவர் கொடுத்தா ஒழுங்காக கொடுப்பார். செருப்பு கொடுப்பார், ட்ரெஸ்ஸு கொடுப்பார், பெல்ட்டு கொடுப்பார், இல்லை போத்துக்கிறதுக்கு புரியுதா உங்களுக்கு, மோடி கோட்டு கூட கொடுப்பார். ஆமேன். சூட் கூட கொடுப்பார். கரங்களை உயர்த்தி, நல்ல தகப்பனே, இந்த புதிய மாதத்தில் சிறைவாழ்வு மறையணும், சீர்வாழ்வு மலரணும், சீயோனின் மகிமை திரும்பணும். ஆண்டவரே, சிறைச்சாலையில் வெளிச்சம் உதித்தது. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உதிக்கட்டும் ஐயா. கட்டுகள் அறுக்கப்படட்டும், சங்கிலிகள் நொறுக்கப்படட்டும், இருள் மாறட்டும், ஏறுதுகள் மறையட்டும், உடைய வல்லமை விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கரங்களை